கடவுள்னு சொன்னவங்களாம் இருந்துருக்காங்க. ஆனால் வயசு இன்னைக்கு ஆவரேஜ் வயசு 75-78 நவீன மருத்துவத்துறைக்கு இன்னைக்கு வந்துட்டோம். அதில் வந்து நம்ம வந்து நல்ல மருத்துவத்தை இன்னைக்கு நல்லா பயன்படுத்திட்டு இருக்கோம். மருத்துவத்துறையில் இன்னைக்கு வந்துருக்கிறப்ப இன்னைக்கு வந்து ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜாதியை நீங்கள் சொல்ல முடியாது. நீ இந்த ஜாதியை பார்த்து உனக்கு இந்த குரூப் ரத்தம் இருக்கு, இந்த ஜாதிக்கு இந்த குரூப் ரத்தம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதில் ஏ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு 4 பிரிவு தான் வந்து ரத்தத்திலே வச்சிருக்கான். எந்த ஜாதிக்கும் எந்த ரத்தமும் புரியுது. அதையும் தாண்டி இப்போ என்ன பண்ணீங்கன்னா உடல் மாற்று உறுப்பு சிகிச்சை, இதில் வந்து தமிழ்நாடு தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்கு உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒருத்தனுக்கு வந்து அவசியமா ஒரு ஹார்ட் தேவை, ஒரு பையன் ஒரு எத்தனை மணி நேரத்துக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, அந்த பொண்ணுக்கு பானை வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டாவது கல்யாணம், அந்த பொண்ணுக்கு பானை வச்சு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டாவது கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு செய்யணுங்கிறப்ப அந்த அப்பா ஜாதி உள்ள பிரச்சனை அப்பா என்ன சொல்றாருன்னா, பையன் 5,000 இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பையனா இருந்தா போகும் சொல்றீங்களா இல்லையா? அப்ப எங்க போகுது உங்க ஜாதி? அப்ப உங்களுக்கு சார்பு நிலைக்கு நீங்க வந்து உங்களுடைய தான் இந்த ஜாதியை வந்து நீங்க பயன்படுத்துற விஷயமா நீங்க இருக்கீங்க. அப்ப அந்த ஜாதி இன்னும் சில பேர் வந்து இப்ப நாங்கெல்லாம் இந்துக்கள் ஆயிட்டோம், நம்மெல்லாம் இந்துக்கள், இந்து ஒற்றுமை ஓகட்டும் அப்படிலாம் சொல்லி பேசுவாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருத்தர் போன வாரம் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பொதுச் செயலாளர் இருக்கிறவர் அம்பேத்கர் ஒருத்தர் பொதுச் செயலாளர், அகில இந்திய ஆர்எஸ்எஸ் தலைவருக்கு ஒரு அம்பேத்கர் அப்படிங்கிறவர் பொதுச் செயலாளர் போட்டிருக்கார். அவரு வந்து பேட்டி அளிச்சிருக்காரு போன வாரம். ஜாதிங்கிறது இருக்கணும், ஆனா ஜாதியின் பேரால சண்டை போட்டுக்க கூடாது, ஜாதியின் பேரால அவர் மோதல் இருக்கக்கூடாது, ஒருத்தவங்க வந்து விட்டு கொடுத்து ஜாதி அமைப்பு தொடரணும், அதுதான் ஆர்எஸ்எஸ் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. அது கால்ராங்கிறது இருக்கட்டும், ஆனா நோயாளி வந்து சாவக்கூடாது, கொரோனாங்கிறது இருக்கட்டும், ஆனா நோயாளி சாவக்கூடாது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ இந்து மதம் இருக்குன்னு சொல்றியா அல்லது ஜாதி இருக்குன்னு சொல்றியா? நீ இந்துக்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்துக்கள் என்று சொன்னா அனைத்து இந்துக்களும் சமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு இந்து இன்னொரு இந்து எந்த ஜாதி இந்து வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ அனுமதிக்கணும். நான் இந்துன்னு சொன்னா எல்லா இந்தும் சமம்னு சொல்லி அதை நீங்க அனுமதிக்கணும். ஆனா நீங்க அதை அனுமதிக்க தேவையில்லை, அதுக்குள்ள ஜாதி. இப்ப நீ இந்துவா ஜாதியா அப்படின்னு ஒருத்தர் பாரு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஜாதிங்கிறதா என்ன முன்னிலைப்பு. இதுல அம்பேத்கர், அதாவது நீ ஒருத்தர் முஸ்லீமை பார்த்து கேட்டீங்கன்னா அடையாளப்படுத்துறீங்கன்னு சொன்னா, யாருப்பா அவரு? அவர் ஒரு முஸ்லீமு போயிடுவான் பேசாம. அவர் கிறிஸ்டின் சார் போயிடுவான். அப்புறம் இவர் யாரு? அவர் எந்த சார் அப்படின்னா போயிடுவானா? போமா. அவன் ஜாதி என்னன்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு இரவு தூக்கமே வரும், ராத்திரி கூட தூக்கம் வராது. அதனால முஸ்லீம்கிட்ட ஜாதி இருக்கு, கிறிஸ்தவர்கிட்ட ஜாதி இருக்குனால இந்து ஜாதியை நீ ஒப்பிட்டு பேசாத அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னார். யாரை நீங்க பார்த்தாலும் நம்ம மனசுல ஒவ்வொரு மனிதனுக்கு இயல்பா தோணுதுன்னு சொன்னா, பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் மனசுல வந்து இயற்கையா தோண்டி வரும், இவர் என்ன ஜாதியா இருப்பாரு, இவர் எந்த தேசம் இருப்பாரு. அது வந்து விவகாரப்பா சார், நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்க, அடுத்து அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு, அப்ப நீங்க என்ன பண்றீங்க, நீங்க இதை வச்சுக்கிட்டு இவன் ஒரு மன ஓட்டத்துல கற்பனையில ஒரு பிக்ஸ் பண்ணுவோம், இந்த ஜாதியில இருக்காரு அப்படிங்கிற பிக்ஸ் பண்ணுவோம். அப்ப இந்த இந்துக்களுடைய மனசுங்கிறது வந்து ஜாதியை தேடிக்கிட்டாரு. ஜாதி அடையாளம் தெரியாத வழி அதை பத்தி ஒரு மனிதனுடைய பண்பு என்ன, அவனுடைய இலக்கணம் என்ன, அவன் எப்படிப்பட்ட மனிதன் அப்படிங்கிறது நிர்ணயிக்கிறதுக்கு இந்த ஜாதி அடையாளம் தான் சரியான விஷயங்கிறத மண்டையில ஏத்தி அது அப்படியே ஊற வச்சிருக்கிற ஒரு விஷயமா இன்னைக்கு அந்த ஜாதிங்கிற விஷயம் வந்து மாறி போயிருக்கு. அப்ப இந்து ஒற்றுமை பேசுகிற இந்துக்களுடைய நாடு அப்படின்னு பேசுறவங்க என்ன பண்றாங்க, இப்ப இந்துக்களுடைய தேசிய சின்னம், இந்து நாட்டினுடைய பெரிய உயர்ந்த சின்னம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ராமன் கோயிலை நீங்க கட்டினீங்க. ராமன் கோயில் தான் நம்ம கட்டி சொல்லி, அந்த ராமன் கோயில்ல இந்துக்கள தேசிய சின்னமான அந்த ராமன் கோயில்ல யார் வந்து மோடி வந்து அந்த இதை எடுத்துட்டு போய் உள்ள வைப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லா சங்கராச்சாரியும் கடுமையாக எடுத்துட்டான். மோடிக்கு வந்து என்ன இது இருக்கு அவருக்கு, இது ராமன் கோயில வந்து சிலை வந்து பாலராமன், ராமனுக்கு வந்து பாலராமன், அதாவது குழந்தை ராமன். அந்த குழந்தை ராமன் தான் கோர்ட்லயே ஒரு கேஸ் போட்டது, பெட்டிஷனே வந்து குழந்தை ராமன் மேல போடப்பட்டது. சட்டத்துல வந்து இப்ப குழந்தைகளுக்கு கடவுள் பேரால பெட்டிஷன் போடுறதுக்கு இடம் இருக்கு, நான் இந்த இடத்துல தான் பிறந்தேன் அப்படின்னு பெட்டிஷன் போட்டதே ராமன் தான். அதனால இப்ப அந்த சிலையை கூட என்ன வச்சிருக்காங்கன்னா குழந்தை ராமனை தான் வச்சிருக்காங்க, பாலராமனை தான் சிலையை வச்சிருக்காங்க. அப்ப அந்த சிலையை வந்து உள்ள கொண்டு போனாருன்னு சங்கராச்சாரி கூட சொல்லிட்டான், அவன் வந்து சூத்திரன், அவனை கொண்டு போறதுக்கு உரிமை இல்லை, இவர் கொண்டு போய் உள்ள வைப்பாரு, நாங்க பார்த்து கைத்தட்டிட்டு இருக்க முடியாதுன்னு சங்கராச்சாரி பாப்பாம்பர புறக்கணிச்சிட்டோம். அதனால இவருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா,
மோடி அடுத்த நாள் வந்து அங்க போய் அந்த பூஜை நடத்துறதுக்கு முன்னாடியே முதல் நாளே அவசர அவசரமா பார்ப்பனர்களை வச்சு உள்ள கொண்டு போய் செய்யற சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் செகண்ட் ரவுண்ட்ல தான் மோடியை உள்ள விட்டாங்க. அப்ப இந்தியாவுடைய தேசிய சின்னம் அப்படின்னு சொன்ன ராமனுக்கு இந்த கதி. இப்ப அந்த இந்தியாவுடைய தேசிய சின்ன ராமனுக்குள்ள என்ன நடக்குது? பல கோடிக்கணக்கான ஊழல், பல கோடிக்கணக்கான ஊழல் உண்டியல் படத்தை கையாடினது. சிசிடிவி கேமராவை ஒரு 2-3 மாசம் சுத்தமா ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த அறக்கட்டளையுடைய தலைவர் அவருடைய அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து பெரிய அளவுக்கு ராமனுடைய பணத்தை வந்து அது சொல்லி நீங்க வழக்கு போட்டு அது சுப்ரீம் கோர்ட்ல ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த பசுபதி இருந்த இடத்துல வந்து அந்த கோயில் இருக்கு, இது ராமன் பிறந்தான் அப்படிங்கிறது எங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை. அதுதான் உண்மைதான். ஆனால் நம்பிக்கையின் அடிப்படையில் இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த சந்திரசூட் என்று சொல்லப்படுகிற தலைமை நீதிபதி தலைமையில் கொடுத்துட்டு அந்த நீதிபதி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப என்னுடைய கனவுல ராமன் வந்து நீ வந்து இப்படி ஒரு தீர்ப்பை எழுதணும் அப்படின்னு அவர் என் கனவுல வந்து சொன்னாரு. இப்போ பகவானுடைய பேச்சை கேட்டுனா அந்த தீர்ப்பை நான் எழுதினேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, நீதிபதி கனவுல வந்தாரு ராமன், மோடியினுடைய தலைவுல ராமன் வந்தாரு. இந்த உண்டியெல்லாம் திருநான அவனை பிடிக்கிறதுக்கு மட்டும் எங்க போனாரு ராமன்? அந்த சிசிடிவி கேமரா வந்து மூடி வச்சு ஆஃப் பண்ணானே, அவனை ஏன்டா நீ ஆஃப் பண்ணான்னு அந்த ராமன் கேட்டாரா? அந்த பாலராமன் கேட்டிருக்கணும் இல்ல, நியாயமா கேட்டிருக்கணும் இல்ல. இது என்ன சொல்றேன்னு சொன்னா, மக்களுடைய மூளை வந்து எப்படி அவங்க கட்டமைக்கிறாங்க பாரு. இதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. நீ எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பாருங்க, எல்லாமே ஒரு கோயில் திருக்கலாம். திருட்டு இல்லாத கோயிலே கிடையாது. சபரிமலை ஐயப்பன் கோயில்ல தங்க திருட்டு, திருப்பதி ஏழுமலையான் கோயில்ல லட்டு பிரசாதத்துல கலப்படம், மாட்டு கொழுப்ப கலப்படம் பண்ண லட்டு பிரசாதத்தை 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு மேல வித்துருக்கிறான். எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுக்கிறான். அந்த ஏழுமலையான் எவனும் கேட்கவும் இல்லை. அது இப்ப கண்டுபிடிச்சு இப்பதான் வந்து அது வழக்கு போட்டு இருக்கு. அதுலயும் வந்து அங்க ராஜினாமா, அங்க திருட்டு ஊழல் வழக்கு அங்க வந்திருக்கு. அதே மாதிரி இந்த பத்மநாப சாமி கோயில்ல பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு திருட்டு வழக்கு இருக்கு. கோயிலுடைய தங்க கதவை திருடனா அப்படிங்கிற ஒரு திருட்டு வழக்கு இருக்கு. இந்த திருட்டெல்லாம் யாரு செய்யறான்னு பாத்தீங்கன்னா, பகவான் கிட்ட சாமி கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க தான். அப்ப என்ன அர்த்தம்? இது ஒண்ணும் இல்லாத ஒரு சக்தி. இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லா